ஆலைக்கு எதிரான கால் நூற்றாண்டு போராட்டத்தில் ஒரு மாபெரும் இழப்பினை சந்தித்து நாம் அந்த ஆலையை மூடியுள்ளோம். இந்த சமூகத்தில் பெரு நிறுவனங்களும் அபாயகரமான தொழிற்சாலைகளும் தங்களுடைய லாப வெறிக்காக, தங்களுடைய பண வெறிக்காக இந்த மண்ணையும் நீரையும் நிலத்தையும் காற்றையும் மாசுபடுத்தி மக்களுடைய உயிரை பறித்து தொடர்ந்து கொள்ளையடிக்கின்ற ஒரு மாபெரும் பொருளாதார சூறையாடலை, இயற்கை சூறையாடலை நிகழ்த்தி வருகின்றார். இந்த பொருளாதார இயற்கை சூறையாடலுக்கு எல்லா வகையிலும் இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் அரசியல் சக்திகளும் தொடர்ந்து விலை போகின்ற ஒரு அவலநிலைதான் ஸ்டெர்லைட்டின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது. கால் நூற்றாண்டுக்கு முன்னதாக ஸ்டெர்லைட் ஆலை நிறுவப்பட்ட போது அதற்கு எதிராக தூத்துக்குடி மக்களும் தமிழ்நாடும் ஜனநாயக முற்போக்கு சக்திகளும் காத்திரமான போராட்டங்களை நடத்தி ஸ்டெர்லைட் ஆலையை நிறுவக்கூடாது என்று போராடினார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தை எல்லாம் முறியடித்துவிட்டு மக்களுடைய எதிர்ப்பை மீறி நிறுவப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய, மக்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இயற்கையை சீரழித்தது கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும், வருவாய்த்துறையாக இருக்கலாம், மாசு கட்டுப்பாட்டு வாரியமாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இப்படி ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் ஸ்டெர்லைட் போடக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்விக்கொண்டு தொடர்ந்து அதற்கு எதிராக போராடிய ஜனநாயக சக்திகள் மீது, தோழமை இயக்கங்கள் மீது நிகழ்த்திய அடக்குமுறைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய முதல்வர் கூட நான் துப்பாக்கி சூடை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு வெட்கக்கேடான ஒரு அடக்குமுறையை இந்த மண்ணின் மீது, இந்த மண்ணை காப்பதற்காக நடத்திய மக்கள் மீது ஒரு அரசு நடத்தியிருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரியது. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு தொடர்ந்த உறுதியான போராட்டத்தில், நம்முடைய போராட்டத்தில் இந்த ஆலை மூடப்பட்டிருக்கின்றது. சட்ட போராட்டத்திலும் நாம் ஒரு காத்திரமான வெற்றியை இந்த ஆலைக்கு எதிராக நிகழ்த்தி இருக்கின்றோம். ஏனால் வேதாந்தா போன்ற, ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்குவது என்பது கூட சாதாரண விஷயம் அல்ல. மிக சாதாரணமாக பசுமை தீர்ப்பாயத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்து தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பெற்றது வேதாந்தா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில், சட்ட போராட்டத்திலும் சரி, கள போராட்டத்திலும் சரி, நம்முடைய உறுதியான போராட்டத்தின் காரணமாக தான் வெற்றி அடைந்திருக்கின்றோம். உலகில் இதுபோன்ற பெருநிறுவனங்களுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி அடைந்தது என்பது மிக மிக சொற்பம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் வேதாந்தா உள்ளிட்ட பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் இயற்கையை முற்றிலுமாக சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுரங்கங்கள் என்ற பெயரில் தாது வளங்களை தொடர்ந்து சூறையாடி இயற்கையையும் மண்ணையும் நீரையும் நிலத்தையும் தொடர்ந்து அழித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எல்லா நாடுகளிலும், எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற பெருநிறுவனங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள், மக்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் வெறுமனே இது தூத்துக்குடிக்கு கிடைத்த வெற்றியாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய, போராடக்கூடிய அனைத்து மக்களுடைய வெற்றியாகத்தான் நாம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் தான் இந்த சமூகத்தில் மண்ணையும் இயற்கையும் பாதுகாக்கும் என்பதை ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கின்றது. தங்களுடைய இன்னுயிரை ஈந்த இந்த தோழருடைய தியாகம் என்பது இன்றைக்கு வீண் போகாத ஒரு நிலைக்கு நம்முடைய தொடர் போராட்டங்கள் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த தோழர்களுடைய இந்த உயிரிழப்பு காரணமான, இந்த வன்முறைக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசு முழுமையாக நிறைவேற்றாதது என்பது மிகுந்த வேதனைக்குரியது. ஏன்னா இது போன்ற ஒரு அரசு ஒடுக்குமுறை என்பது ஒட்டுமொத்த இயற்கையை காப்பதற்கான ஒரு போராட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட நிலையில் ஒரு ஆணையம் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் பரிந்துரை செய்திருக்கின்றது. யார் குற்றவாளிகள் என்பதை தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அன்றைக்கு தென்மண்டல ஐஜியாக இருந்தவர்கள், திருநெல்வேலி சரக டிஐஜியாக இருந்தவர்கள், எஸ்பியாக இருந்தவர்கள், இப்படி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இந்த தோழர்களுடைய கொலைக்கு காரணம் என்பதை மிக தெளிவாக அருணா ஜெகதீசன் ஆணையம் தெளிவாக வரையறுத்து கூறியுள்ள நிலையில் இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மீது பொய் வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ள சூழ்நிலையும்
அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்படுவது மிக முக்கியமானது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் போராளிகளுடைய குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்பட்டாலும் கூட இங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பது, நியாயம் என்பது இவர்களுடைய படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் எல்லாம் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக மிக உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு எந்த சமரசமும் செய்யாமல் அதிகார வர்க்கத்தையும் காவல்துறையும் பாதுகாக்க நினைக்காமல் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த தோழர்களுடைய படுகொலைக்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தூத்துக்குடியுடைய சூழலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட அந்த நாள், அந்த தியாகிகளுடைய நினைவு நாளை தொடர்ந்து ஏதோ ஒரு பயங்கரவாத சூழல் போன்ற ஒரு சூழலை தொடர்ந்து காவல்துறை கட்டமைக்க முயற்சிக்கின்றார்கள். பல்வேறு தடைகளை, சுதந்திரமான அஞ்சலி நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கின்ற ஒரு சூழலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு தவிர்க்க வேண்டும். முழுமையாக சுதந்திரமான மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அது மட்டுமன்றி இந்த தியாகிகளுக்கு நினைவிடம் அமைப்பது என்பது மிக மிக முக்கியமானது. உலகம் முழுவதும் இது போன்ற இயற்கைக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய தியாகிகளுடைய நினைவு தூண்கள், நினைவு சின்னங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகிகளுடைய இந்த நினைவு தூண்கள் போன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தியாகிகளுக்கான ஒரு நினைவு சின்னம் என்பது தமிழ்நாடு அரசு தனது சொந்த செலவில் ஸ்டெர்லைட் ஆலையை முழுவதுமாக அகற்றி அந்த இடத்தில் அமைத்து தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு வலியுறுத்தலாக முன்வைத்து, இந்த தோளுடைய தியாகம் என்பது வீண் போகாது, நம்முடைய இயற்கையை காப்பதற்கான, சூழலை காப்பதற்கான தொடர் போராட்டம் என்பது தொடரும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தியாகிகளுக்கு நம்முடைய செம்மார்ந்த செவ்வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.